மனம் கூடுதில்லையே. ஈடு பழகி மஞ்ச தேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மன கூடுதில்லையே. மறக்குமா மாம என்னோ மயக்குதே பஞ்சவர்ணோ மடியிலே ஊஞ்சல் போடவா ஈடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மன கூடுதில்லையே. உன்னோடைய வேதனைய நாரிஞ்ச கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ளம் மட்டும் வழியே நானே உள்ள மட்டும் வழியே நானே. இஞ்சீடு பழகி மஞ்ச சேவ பழகி கள்ளச்சீரி பழகி மறக்க மனம் கூடுதில்லையே.
திக்கி பேச மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்ச முத்து முத்தா வைக்க புத்தம்புது வாழ்க்கை என உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் உன்னோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான் சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சோடு காதல் சேர முச்சு முட்டுதே என்னாலும் என்னாலும் கைகோத்து போகும் பாதை கண்ணு தோன்றுதே எண்ணங்கள் கொள்ளாத ஆசைகள் உன்னாலே சேருதே பாரம் கூடுதே தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பது நேரம் போகுதே சின்ன சின்ன ஆசைல திக்கி திக்கி பேச மல்லிகைப்பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்ச முத்து முத்தா வைக்க புத்தம்புது வாழ்க்கை என உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் உன்னோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நான் என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நான் என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெல்ல சொல்லாம என் வைக்கும் தள்ள இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ இதுவரை இல்லாத உணர்விது இதயத்தில் உண்டான கனவிது பழித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து பருகுது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே மூடாமல் மூடி மறைத்தது தானாக பூத்து பருகுது தேடாமல் தேடி கிடைத்தது இங்கே இங்கே ஒரு இன்பம் வந்து நிறைய எப்போதும் உண்மை நிலை அறிய தாங்காமலும் தூங்காமலும் நான் செல்லுதே இல்லாமலே நித்தம் வரும் கனவு கொல்லாமல் கொல்ல சுகம் என்னென்று சொல்ல நீ துணை வர வேண்டும் நீண்ட வழியின் பயணம் தேடிடும் பாடல் கேட்டாயோ
பெண் தைத்து கொண்டாலே வெண்ணிலா தூவி தன் காதல் சொன்னாலே மல்லிகை வாசம் உன் பேச்சில் கண்டாலே உன் வானிவலா உன் வானவில்லா உன் வானிவலா உன் வானவில்லா உனக்குள் நானே உருகும் இடவில் உள்ளத்தை நான் சொல்லவா உருகும் மனதின் ரகசிய வரையில் ஒத்திகை பார்த்திடவா சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா சொல்லா சொல்லும் என்னை வாட்டும் நனமும் தேனல்லவா அதுவரை என்னை காற்றோடு சேர்த்திடவா உனக்குள் நானே உருகும் இரவில் உள்ளத்தை நான் சொல்லவா உருகும் மனதின் ரகசிய வரையில் ஒத்திகை பார்த்திடவா சிறுக உன்னில் என்னை தொலைத்து மொழி சொல்லவா சொல்லா சொல்லும் என்னை வாட்டும் நனமும் தேனல்லவா நனமும் தேனல்லவா நனமும் தேனல்லவா பாட்டுக்குள்ளே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் பாட்டுக்குள்ளே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் கவலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான்
சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்ல. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசிர கூட தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். நண்பன் போட்ட சோறு நிறமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் விட்டு தாளமிட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். பாட்டுக்குள்ளே மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். கவலை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். வச்சிக்க வச்சிக்க வா இடுப்புல இந்த பச்சை கிள்ளி சுத்துது எனக்கு இருக்குல்ல. சுத்திக்க சுத்திக்க வா சுருக்கல என தூக்கி போட்டு புடிச்சுக்கடா தடுக்கல. நான் 18 பட்டிக்கு ராசா என் நகத்தட்டு மலராதோ ரோசா. நான் 18 பட்டிக்கு ராணி என எங்காச்சும் கூட்டிட்டு போனே. பசிக்காம விட மாட்டேன் ருசிக்காம விட மாட்டேன். இசுக்குன்னு தரமாட்டேன் இசுக்குன்னு விழமாட்டேன். நீ கும்முன்னு தான் கும்மா குத்து குத்து. நீ கம்முன்னு தான் வாய கொஞ்சம் பொத்து. வச்சிக்க வச்சிக்க வா இடுப்புல இந்த பச்சை கிள்ளி சுத்துது எனக்கு இருக்குல்ல. சுத்திக்க சுத்திக்க வா சுருக்கல என தூக்கி போட்டு புடிச்சுக்கடா தடுக்கல. மூவாறு நீ ஏட நாளாறு தானே பசு கோளாறு தானே வந்துடுச்சு. தேனாகத்தானே விரமேலாரத்தானே உடல் கூலாகத்தானே வெந்தடிச்சே. வீணா வைக்கப்படும் கிளிய பூனை தொட்டிடுச்சு உரிய. மீச குத்திடுச்சு பயல ஆசை புத்தி வச்ச புயல. நீ முன்னாலே போனா நான் பின்னால நீ வரேன். பின்னால வந்தா நான் தன்னால தார. மலை மேல மலை தூர அலை மேல அலை மோதும். நீ கும்முன்னு தான் கும்மா குத்து குத்து. நீ கம்முன்னு தான் வாய கொஞ்சம் பொத்து. வச்சிக்க வச்சிக்க வா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துது எனக்கு இருக்குல்ல. சுத்திக்க சுத்திக்க வா சுருக்கல என தூக்கி போட்டு புடிச்சுக்கடா தடுக்கல. நீ கும்முன்னு தான் கும்மா குத்து குத்து. நீ கம்முன்னு தான் வாய கொஞ்சம் பொத்து. நீ கும்முன்னு தான் கும்மா குத்து குத்து. நீ கம்முன்னு தான் வாய கொஞ்சம் பொத்து. வளையோசை கல கல கலவென கவிதைகள் படித்தது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படபட துடிப்பது எங்கும் தேகம் கூசது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் நீளம்தான் நன்று காலம் தேனோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படபட துடிப்பது எங்கும் தேகம் கூசது. ஒரு காதல் கடிதம் விழி போடும்
உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பாலைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்கத்தானாக ஆறும். பெண்ணாலும் பெண்ணாலும் தள்ளாடும், செம்மேனி பின்னேனி உன் தோளில் ஆடும் நாள். படையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், பட்டட்டும் நேரம்தான் நன்று காதல் தேரோட்டம். படையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. உன்னை காணாதொரு நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும். நீங்காத ரீங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. ராகங்கள் தாளங்கள் நூறு, ராஜாவும் தேன் சொல்லும் பாரு. சிந்தாமல் நின்றாடும் சென்றேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில்தான். படையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், பொட்டட்டும் நேரம்தான் நன்று காதல் தேரோட்டம். படையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிலு 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 என சிறுவிரல் படபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. Thank you. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலின் கனாவே, நினைவிலே புது சுகம் ததது தந்தத தொடருதே தினம் தினம் ததது தந்தத. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலென் கனாவே. பன்னீரை தூவும் மழை, ஜில்லென்ற காற்றின் அலை, சேர்ந்தாடும் இந்நேரமே. என் நெஞ்சில் என்னென்னவோ எண்ணங்களாடும் நிலை, என் ஆசை உன்னோரமே. வெண்ணீல வானில் அதில் என்னென்ன மேகம், ஊர்கோலம் போகும் அதில் உள்ளாடும் தாகம், புரியாதோ என் எண்ணமே அன்பே. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலென் கனாவே, நினைவிலே புது சுகம் ததது தாங்கதா தொடருதே தினம் தினம் ததது தாங்கதா. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலென் கனாவே.
கண்ணஞ்சாலங்களே கண்ணோடு தோன்றும் திரு கண்ணீரிலாடும் கை சேரும் காலம் அது என் நெஞ்சம் தேடும் இதுதானே என் ஆசைகள் அன்பே என் இனிய பொன் நிலாவே பொன் நினைவு கனாவே நினைவிலே புது சுகம் தததுதா தொடருதே தினம் தினம் தததுதா என் இனிய பொன் நிலாவே பொன் நிலவிலின் கனாவே தததுதா. பேர் அனுப்பி வச்சேன், எல்லாரையும் அடிச்சு துவச்சிட்டான். யாரா அவ? ஒருத்தனே யாரோ ஹாஸ்டல் வாருனா மரண காட்டு காட்டானே. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోడు వేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి దానికేమో మేకలిస్తివి మరి నాకేమో సందగియోను కలిస్తివి మేకలేమో వందలుగా మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి சேனல் முன்ன பாரு கேபிள் டிவி பின்ன பாரு பெப்சி கோலா பொண்ணு பாரு மைக்கேல் ஜாக்சன் என்ன பாரு
இது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தசஜம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தசஜம் திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான் உன்னைத்தானே 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 ஓலை கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவளை கட்டாயா நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவளை கட்டாயா மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி It's not true. You're not true. Everybody listen, not true. You're not true. You're not true. हुस्न तेरा तौबा 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 ಗಣೇಶನ ಕರಣಂ ಪೊಡೆ ಅಯ್ಯಪ್ಪನ ಶರಣಂ ಪೊಡೆ ಗಣೇಶನ ಕರಣಂ ಪೊಡೆ ಅಯ್ಯಪ್ಪನ ಶರಣಂ ಪೊಡೆ ಕಂದனுக்கு கவசம் பாடு அம்மனுக்கு விரதம் எடு சிவனுக்கு நீ அடம் போடு ஸ்ரீரங்கமா பட்டம் போடு சந்தோஷனா விசில போடுடா சீரி அடிச்சா கிள்ளி பறக்கும் சீரி அடிச்சா விட்டு போடக்கும் கிள்ளி கிள்ளி கிள்ளி
கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவள கட்டாயா நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி காஞ்ச மிளக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மனசு வசப்புறியே நீ மீன போல ஆச்சி 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 நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு போய்வள் நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில் நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு போய்வள் தினம் ஆடை சண்டையிலே முதலில் தோற்பவள் திரிகுறையிடும் திருவிளக்கு நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு அடைக்கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள் மையா மையா என் உடலில் ஒளிவிட்ட மலர்கள் மையா 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 நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள் மையா மையா என் உடலில் ஒளிவிட்ட மலர்கள் மையா மையா மணி வாக்குல பச்சைய பஸ் ரோட்டுல ஷார்ட் ஸ்கர்ட் ஓ ஜென்னிஃபர் அடிதடி நடக்கல வெட்டு குத்து விழுகல அழகுல தாக்கல ஜென்னிஃபர் சென்னம தங்கம மெல்லம பாரடி செத்துக்கிட்டு போவேண்டி நீ சரி சரின்னு ஒரு முறை சொன்ன சத்தியமா போல வேண்டி அப்பப்ப ஹிப்பல்ல சம்மரு விண்டர் தான் வெண்டிட் லைக் பேக் ஹோம் பேபி சல் மார்
என்னடி கண்ணடிக்கும் பூங்கொடி என் மனசு ஓ இடுப்பில் மாட்டிக்கிச்சுடி புளிப்பா புளியம்மா புடவை கட்டுன வெள்ளரிப்பா இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கணி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி தேனோடு பால் தரும் செவ்வில நீர்களை ஓரிரு வாடைகள் தாங்கும் தேவதை போல் எழில் மேவிட நீ வர நாளும் என் மனம் ஏங்கும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே பஞ்சனை வேண்டுமோ நெஞ்சனை போதுமே
கைவிரல் ஓவியம் காண காலையில் பூமுகம் நாண பொன்னொளி சிந்திடும் மெல்லிய தீபத்தில் போரிடும் மேனிகள் துள்ள புன்னகையோடொரு கண் தரும் ஜாடையில் பேச மந்திரம் என்ன இன்பமே உங்கள் பேர் வல்லலா. மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ மல்லிகை தோட்டமோ வெண்பனி கூட்டமோ மாமலை மேல் விளையாடும் மார்பிலி பூந்துகிலாகும் மங்களவாதியம் பொங்கிடும் ஓசையில் மேகமும் வாழ்த்திசை பாடும் மாளிகை வாசலில் ஆடிய தோரணம் வான வீதியில் ஆடும் இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கணி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி பட்டிமன்றம். அன்பு நண்பர்களே, நாம் எடுத்திருக்கிற தலைப்பு ஜிசிஇயின் பெருமைக்கு காரணம் ஆண்களா பெண்களா. இந்த ஆண்கள் அணியில் பெண்கள் அணியில் மொத்தம் மூன்று பேர் பேச இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண்கள் அணியிலிருந்து திரு யோகேஷ் அவர்கள் பேச வருகிறார். வந்திருக்க அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். ஜிசிஇலோட பெருமைக்கு காரணம் வந்து ஆண்களா பெண்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னதான் தலைப்பு ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் ஆண்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேச வந்திருக்கேன். ஆண்கள் பெண்கள் ஒருத்தருக்கு சளைத்தவங்களாம் எனக்கு கிடையாது. ஆனாலும் இந்த ஜிசியின் பெருமைக்கு காரணம் ஆண்கள் அப்படின்றதா அவங்கள பேச வந்திருக்கேன். எப்பா சேம் சைடு கோலெல்லாம் போடாதப்பா, சேம் சைடு கோலெல்லாம் போடாத, ஆண்களா பெண்களான்னு பேச. ஆண்கள் தான் பேச வந்திருக்கேன். ஆண்கள் தான் ஜிசியின் பெருமைக்கு காரணம்னு சொல்ல வந்திருக்கேன். என்னோட வாதத்தை கேட்டுட்டு நீங்க ஆண்கள் தான் சொல்லி தீர்ப்பு வழங்கும்படி இப்பயே ஒரு காரணம் சொல்லக்கூடாது. ஆண்கள் ஆண்கள் அந்த டீம்ல பேசுங்க. ஆண்கள் தான் பேசுங்க. இப்போ இங்க இருந்து எத்தனையோ பேர் படிச்சுட்டு வெளியே போறாங்க. ஆண்களும் போறாங்க பெண்களும் போறாங்க. ஆனா வெளியே போய் ஒரு திரைத்துறையிலும் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவர்களையும் கலைத்துறையிலையும் வெளியில தெரியறவங்க யாரு? ஆண்கள் தான். ஆண்கள் அந்த ஆண்கள் தான் வந்து ஜிசியின் ஒரு பெருமைக்கு காரணம்னு சொல்ல வரேன். ஏன்னா இங்கே திரைத்துறையில் நமக்கு தெரியும், நம்ம இதுலேருந்து விஜய்னு ஒருத்தர் போனார்னு. அவ்வளவு ஏன் இங்கேருந்தே நம்ம பிரின்சிபல் இங்கே படித்தாரு, அவ்வளோதான். இங்கேருந்த பிரின்சிபல் இங்கே படிச்சுட்டு இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்காரு. இதுவும் ஒரு ஜிசிக்கு பெருமை தான். அதாவது சொல்ல வர்றது என்னன்னா, நீங்கள் வெளியே போனாலும் நாங்கள் தான் வெளியில் அதிகமாக தெரிகிறோம். ஜிசி ஆண்கள் தான் அதிகமாக தெரிகிறோம். அடுத்த விஷயம் என்னென்னா, இவ்வளோ வந்து நான் உங்ககிட்ட சொல்லுறேன். ஆனால் எங்கள் தரப்பிலிருந்தே உங்கள் எதிரணியோட தரப்புக்கு பேச நாங்களே ஒருத்தர் அமைச்சிருக்கோம். இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்பயும் யாரை இங்கே வந்து ஜிசியில் வந்து பெருமைக்கு சேர்க்குறவங்க? ஆண்கள் தான். ஆண்கள் எங்கள் சைட்லேருந்து சுகேஷ் அனுப்பி வச்சுருக்கேன். அவர் அங்கே கீழே நின்று அவ்வளோ பேச்சு பேசினார் எல்லாருக்கும். அவரோட வார்த்தை ஜாலங்களால் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரோட ஒரு திறனையும் கட்டி இழுத்தாரு. அவ்வளோ திறமைக்குரியவரை நாங்கள் உங்கள் பக்கத்தில் காமிச்சிருக்கோம். இதுதான் ஜிசியினோட பெருமைக்கு ஆண்கள்னு சொல்ல வரேன். அது மட்டுமா, நாங்கள் நம்மளாம் வெளியே போயிட்டு ஏதாவது ஒரு கப்பு அடிக்கிறோம். கப்பு அடிச்சுட்டு வந்து ஊன்னு கத்துறோம். என்னதான் நம்ம கப்பு அடித்தாலும் ஜிசின்னு மற்றவங்களுக்கு தெரியணும்ல. அந்த இடத்துல கத்தி கத்தி மற்றவங்க காது கிளிற வெறியும் சில்லறைய செதறவங்க யாரு? ஆண்கள் தான். அந்த ஆண்கள் தான் ஜிசிக்கு பெருமைக்கு காரணம். அங்கே அந்த ஜிசிக்கு ஆண்கள் அங்கே கத்தலைன்னா ஜிசி ஏதோ கப்பு அடித்தாங்க போயிட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அங்கே கத்தி கத்தி சில்லறைய செதற விட்ட ஒரே காரணத்தினால ஜிசிக்கு பெருமைக்கு காரணம் ஆண்கள்னே சொல்ல வரேன் நான். அவ்வளவு மட்டும் ஏன், இப்போ வந்திருக்கிற அலுமினியஸ்ல எத்தனை பேர் பெண்கள் வந்தீங்க? வந்ததே கொஞ்சம் பேர் தான், விரல் விட்டு எண்ணிடுவேன். ஆனால் ஆண்கள் எத்தனை பேர் வந்தாங்க? எண்ண முடியாத அளவுக்கு வந்தாங்க. இது எல்லாமே ஜிசியின் ஒரு பெருமை. ஆண்கள் தான் காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. நன்றி யோகேஷ் அவர்களே. இங்கே அவையிலே ஆண்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் உள்ளார்கள். பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அதிகமான கைதட்டல் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக பெண்கள் அணியில்
சுகேஷ் பேச வருகிறார். ஜிசியின் பெருமைக்கு காரணம் ஆண்களா பெண்களா இதான் தலைப்பு. நீ ஒரு பையன் தானடா, எப்படா நீ பெண்ணுக்காக சப்போர்ட் பண்றேன்னு கேட்டா, நான் என்னதான் பெருமை நம்ம காலேஜுக்கு இருந்தாலும் நான் ஒரு பெண்ணோட வயித்துல பிறந்தவன். சட்டியில பருப்பு வேகலைன்னா இங்க வந்து ஒண்ணுமே வேகாது. முதலாம் ஆண்டுல போய் ஒருத்த கல்லூரியில சேர்றான், சரிங்களா? முதலாம் ஆண்டுல ஒருத்த காலேஜுக்கு சேர்றான். வீட்டில் வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் குளிப்பான். காலையில 9 மணிக்கு தான் எந்திரிப்பான். ஒரே ஒரு தடவை கிளப்புக்கு வந்தான். கிளப்புக்கு வந்து சும்மா பாடுனான். உடனே ஒரு பொண்ணு இருந்து பார்த்துட்டு, ஏய் சூப்பரா பாடுறடா, நைஸ், நெக்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாமா அப்படின்னு சொல்லிச்சு. தலைவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஐயையோ நெஞ்சு அலைதடி ஆகாயம் இப்போ. அவ்வளவுதான். அடுத்து 2 பேர் காம்போல அடுத்தடுத்த வீக்ல கிளப்ல அப்படியே பாட்டு டான்ஸ்னு பயங்கரமா இறக்குறாங்க. வந்தது குரூப்ல ஒரு நோட்டிபிகேஷனு, பண்ணாரியம்மன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனு, பாடுறாங்க 2 பேரும். காலேஜுக்கு 2 கப்பு, அவ்வளவுதான், மேக்ஸிமம் கப்பு வின் பண்றாங்க, காலேஜுக்கு பெருமையை சேர்க்கறாங்க. அடுத்து அந்த பொண்ணு சொல்லுது, சரி வெளில வா, நம்ம போய் ஏதாவது சாப்பிடுவோம், ஏன்னா நம்மளால தானே காலேஜுக்கு ஒரு பெருமை கிடைச்சது அப்படின்னு. இவனும் வரான். நான் பாடினது எப்படி இருந்துச்சு பேபி அப்படின்னு கேட்கறான். ஓகே பட் என்னன்னா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அவன் அப்போ அன்சாட்டிஸ்ஃபைடு உள்ள மறுபடியும் வரான், ட்ரெயின் பண்றான், பாடுறான். அந்த பொண்ணை விட அடுத்த தடவை நல்லா பாடுறான். மறுபடியும் நோட்டிபிகேஷன் வருது, ஜிசிடி போறான். அடுத்து 2 கப்பு 4 8 மாறுது. கப்பை தட்டி தூக்கிடுறான். காலேஜ் அப்படியே வேற லெவல்ல போயிருது. ஜிசின்னு கேட்டா வெளியில டான்ஸு, பாட்டு, கூத்து, ஷார்ட் ஃபிலிம்னு ஏகப்பட்ட பெருமை. அவ்வளவுதான், செகண்ட் இயர்க்குள்ள போயிட்டான். அந்த பொண்ணு, ஏய் பேபி இது நம்மளுக்கு பத்தாது பேபி, நம்ம இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படிங்குது. உடனே இவன் சொல்றான், சரி சொல்லு அடுத்து டான்ஸ் ஆடுவோமா, இல்ல என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு கேட்கறான். லெட்ஸ் பிரேக் அப். அவ்வளவுதான். மறுபடியும் இப்போ ஒரு பெண்ணால இவ்வளவு தூரம் வந்த ஒரு பையன் அதே பொண்ணு பிரேக்கப் பண்ணிருச்சு. செகண்ட் இயர்ல பாதியில. சும்மா விடுவானா? இல்ல. தலைவன் ஒன்று பண்றான், வளர்த்திக்கிறான். எதை வளர்த்துறான்? தாடியை தான் வளர்த்துறான், வேற எதை வளர்த்த முடியும்? அவ்வளவுதான், சரியா? தாடியை வளர்த்திட்டான், அவ்வளவுதான். அப்போ விடுறானா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தன் வாழ்க்கையில உயர்றானா, ஒரு ஆண் உயர்வுக்கு காரணம் அவன் வாழ்க்கையில பெண்ணால ஒதுக்கப்பட்டவனா இருக்கணும், இல்ல பெண்ணால ஏற்கப்பட்டவனா இருக்கணும். நம்மால பெண்ணால ஏற்கப்பட்டுட்டான், வாழ்க்கையில உயர்ந்துட்டான். அடுத்தது சும்மா விடுவாங்களா? இல்ல. ஏன்டா இவ்வளோ நல்லா பேசுற, நல்லா நடிக்கிற, நல்லா ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ற, நீ ஏன்டா இன்னும் மேலே வரல அப்படின்னா, நான் தான் இன்னும் லவ் பண்ணலையே, என்ன இந்த பொண்ணு லவ் பண்ணல, பண்ணியிருந்தா நானும் கொஞ்சம் மேலே வந்திருப்பேன். ஸோ நவ் ஐ எம் ஆல்சோ சிங்கிள் தான். அடுத்து என்ன பண்ணுறான்? தாடி வளர்க்குறான், சரிங்களா? தாடி வளர்த்த உடனே மறுபடியும் வெறியாகுது. அந்த பொண்ணு வேற ஒரு பையன் கூட பேசிருச்சு, பார்த்துட்டான், எடுக்கிறான். அடுத்து மறுபடியும் சக்சஸ், தாடி எல்லாத்தையும் சேவ் பண்றான், ட்ரிம் பண்ணிட்டு மறுபடியும் வர்றான். மறுபடியும் அந்த மூணாவது வருஷம் காலேஜுக்கு வரும்போது அதே பண்ணாரியம்மன் காலேஜுக்கு போறாங்க. அந்த பொண்ணு கிளப்புக்கு பக்கமே வரல, ஆனா நம்மளும் கிளப்புக்கு வரல, காலேஜுக்கு போறான். அதே 2 கப்பு 10 கப்பா மாறுது, தட்டி தூக்கிட்டான். மேக்சிமம் வின்னர்ஸ் லிஸ்ட் காரணம் இவன் தான், ஓகேவா? மறுபடியும் அடுத்து ஜிசிடிக்கு போறான். மேலும் வாழ்க்கையில போய்கிட்டே இருக்கான். ஆக ஒரு பெண்ணால, ஒரு ஜிசியின் பெருமைக்கு காரணம் ஒரு பெண் தான். ஒரு பெண் ஒருத்தனை ஒதுக்கப்பட்டாலும் அவன் மோட்டிவேட் ஆவான், ஒரு பெண் அவனை ஏற்றாலும் அவன் மோட்டிவேட் ஆகிட்டு தாங்க இருப்பான், ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியில ஃபைனல் இயர் வருது, அதே பொண்ணு திரும்ப வருது. ஏய் சாரிடா, நான் சும்மா ஒரு டைமிங் தான் கேட்டேன், ஓகேவா? எனக்கு உன்னை பிடிக்கும், ஆனால் நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் மேலே வர முடியாதுன்னு நினச்சி தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறான். மறுபடியும் அதே பொண்ணை திருப்பி லவ் பண்ணுறான், சரியா? திருப்பி லவ் பண்ணுறான். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிடுறாங்க, ஓகே? கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு வீட்டிலிருந்து இன்னொன்று என்னன்னா, தலைவனுக்கு நிறைய அரியர் வந்துருச்சு, சரியா? எப்படிடா வாழ்க்கையில் இது பண்ணலாங்கிற ஒரு ஐயத்தோடவே இருக்கான். அங்கே வருது பொண்ணு வீட்டில இருந்து சீதனம், பிஸ்னஸ் பண்றான், மேல வரான், அவ்வளவுதான். ஆக ஒரு பொண்ணோட ஒரு ஜிசியோட பெருமைக்கு காரணம் அந்த பையன் முடிச்சிட்டு வந்து அதே காலேஜுக்கு அலுமினியா வரான், சரியா? அந்த காலேஜ் வியக்கும்படி பெரிய ஆளா நிக்கிறான், சரியா? அந்த காலேஜில் இருக்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றான். ஏய் நான் டான்ஸு பாட்டு எல்லாத்துக்கும் நான் வரேன்டா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்டா, வரேன்டா, அண்ணன் நான் இருக்கேன்டா அப்படிங்கிறான், ஓகேவா?
அங்க தெரியுது ஒரு ஜிசியோட பெருமைக்கு காரணம் ஆண் பெரிதாக பார்க்கப்பட்டிருக்கலாம், ஆனா அந்த ஆணுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பெண் தான். ஆக சொல்ல முடியாது, நடுவரே கூட பல இடத்துல அடி வாங்கியிருக்கலாம், பல பெண்ணை சைட் அடிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருப்பாரு. இவ்வளோ ஏங்க ஜிசின்னு சொன்னா ஃபங்க்ஷன் சொல்றோம், அந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கலகலன்னு நடக்கிறதுக்கு காரணம் யாரு? ஆண்கள் வந்து கத்துற சத்தமா இல்ல, அந்த பொண்ணு பாக்குதுங்கிறக்காக கத்துறான் பார்த்தியா, அதுதான். சத்தியமா அவன் சைட் அடிக்க தாண்டா வரும், அப்படிதான் வருவேன், நானும் அதுக்கு தான் வரேன். ஆக நடுவர் அவர்கள் ஒரு ஜிசியின் பெருமைக்கு காரணம் பெண்கள் என்று தீர்ப்பளித்து நடுவரும் நியாயமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் விடைபெறுகிறேன். நன்றி. அவருக்கு காதலிச்சு ரொம்ப அனுபவம் போல கல்லூரியில் படிப்பதற்கு வந்திருப்பார் என்று நினைத்தால் அவர் அந்த பெண்கள் பின்னாலே சுற்றி சுற்றி பெண்கள் அணியில் தான் பேசுவேன் என்று வந்தார். நான் அப்பொழுதெல்லாம் இப்படி நினைக்கவே இல்லை, இப்படித்தான் பேசுவார் என்று. பெண்கள் காதலிச்சா ஆண்கள்லாம் நிறைய கப்பு வாங்குறாங்க. சரி, இவருக்கு பதிலடி கொடுக்க அடுத்தது துரை அவர்கள் வருகிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஜிசிஇ பெருமைக்கு காரணம் ஆண்களா பெண்களா? இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குன்னா, இந்த விழா மட்டும் இல்லை, இந்த கல்லூரியில் நடக்கிற எல்லா விழாவும் மிகச்சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? ஆண்கள் தான். இதுலேயும் முக்கியமாக நம்மளுடைய முதல்வராகிய விஜயன் அவர் கொடுக்குற ஒத்துழைப்புனால தான் எல்லா விழாவும் சிறப்பாக நடக்குது. அவர் ஒரு பெருமைக்குரிய ஆண் என்பதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு நடுவராக வந்திருக்கவரும் இந்த கல்லூரியுடைய ஒரு பெருமைக்குரிய ஆண் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுல இருந்தே தெரியுது இந்த ஜிசிஇ கல்லூரியின் ஆண்களுடைய பெருமை எங்க அளவுக்கு உயர்ந்திருக்கு என்பது. பெண் காதலிச்சதால் நிறைய கப்பு வாங்கினாருன்னு சுகேஷ் சொன்னார். அதே மாதிரி பெண் காதலிச்சதால் நிறைய ஆப்பு ஆண்களையும் எனக்கு தெரியும். அந்த கதையெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அதனால் ஜிசிஇ பெருமையின் காரணம் ஆண்கள் தான்றதை பதிவு பண்ணிக்கிறேன். ஜிசிஇயோட இசை எங்கெங்கேயும் ஒலிக்குதுன்னா காரணம் யாரு? நம்ம நிகாசனந்த பெருமைக்குரிய ஆண், ஜிசியுடைய கல்லூரியின் பெருமைக்குரிய ஆண் என்பதை தெரிவித்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் ஆண்கள் தான் என்று கொஞ்சம் ஆணித்தரமாக தான் சொல்லியிருக்கிறார். இதற்கு பெண்கள் தரப்பிலே என்ன பதில் கூறுவார்கள் என்று தெரியவில்லை. ஏமா அவர் இந்த என்னையெல்லாம் வம்பு கெடுத்தார், அப்படியே கொஞ்சம் என்னையை கொஞ்சம் வம்பு கெடுத்து மொத்தத்தில் நடுவில் உட்காந்துருக்கணும் இல்லையா? நடுவில் தான் நான் உட்காந்துருக்கேன். நடுவில் உட்காந்துருக்கிறதுனால என் பேர் நடுவர். ஸோ 2 பேரும் கலாயிங்க, நல்லா கலாயிங்க. ஆனால் முடிவு சொல்கிறது இந்த அவங்களாம் கைதட்டுறதை பொறுத்து தான் முடிவு சொல்லணும். எல்லாம் பார்த்தாலும் ஆண்கள் தான் அதிகம் இருக்காங்க. சரி, நீங்கள் உங்கள் கருத்தை பேசுங்க. வாங்க, அடுத்து மஞ்சு அவர்கள் ஜிசியின் பெருமைக்கு காரணம் பெண்கள் தான் என்று பேச வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். ஐயாக்கு இப்பயே தீர்ப்பு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆண்கள் சைடும் இருக்காங்க, பெண்கள் சைடும் இருக்காங்க. நாங்கெல்லாம் அம்மா மஞ்சு, நாங்கெல்லாம் எண்ணிக்கை வச்சுலாம் முடிவு பண்ணக்கூடாது. நாங்கள் எண்ணிக்கை வச்சு முடிவு பண்ண மாட்டோம், கைதட்டலை வச்சு முடிவு பண்ணலாம். இப்போ ஆண்கள்னு கத்துற சவுண்டு தான் பொண்ணோ பாடுறப்பையும் ஆடுறப்பையும் கத்துறாங்கன்னு நினைக்கிறேன். நண்பர் யோகேஷ் சொன்னார், சுகேஷ் பெண்கள்ல உட்கார்ந்துருக்காரு, பெண்களுக்கு இடம் இல்ல, பேச யாருமே இல்லைன்னு சொன்னாரு. அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பசங்களே புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவரே சரண்டர் அடைஞ்சிட்டாரு. நம்ம தலைவர் துரை சொன்னாரு, நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு. அவருமே இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கால் பண்ணி, வேதா கோலமாவு ரெடியா, ரிசப்ஷனிஸ்ட் ஆல் ரெடியான்னு தான் கேட்பாரு. என்னதான் ஒரு ஃபங்க்ஷன் கிராண்டா நடக்கிறதுக்கு 4 பசங்க இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு வந்தாலும் அங்க கோல போடுறதுல ஆரம்பிச்சு ரிசப்ஷனிஸ்ட், என்னதான் ஒரு ஃபங்க்ஷன் சிறப்பா நடக்கணும்னா அங்க ஒரு பொண்ணு அழகா பூ கொடுத்தாதான் அது சிறப்பா நடக்கும். பீலிப்பை சாகாடும் அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயன். எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் அதோட ஒரு அச்சாணி தாங்க காரணம். அப்படி பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, 10 பசங்க போயிட்டு வரலாம், அங்க ஒரு பொண்ணு தான் சாரி கட்டிட்டு நிக்கிறா. நடுவர் அவர்களே, சரி, அப்புறம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு வரலாறு. இந்த கல்லூரி 1966ஆம் ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெண்ணை கூட சேர்க்கவில்லை. அப்ப இருமா நாங்கள் 87 உள்ள வர்றோம். அப்போ 85 இருந்து தான்
10% பெண்கள் நம்ம அரசு பொறியியல் கல்லூரிக்கு ஒதுக்குறாங்க, ஒரு 18 பேர். அதுக்கு முன்னாடி வெறும் பாலைவனம் தான், வெறும் ஆண்கள் ராஜ்யம் தான். எத்தனை, ஒரு 25 பேட்ச் கழிச்சு தான் பெண்களை உள்ளே விடுறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு 2 பொண்ணு படிச்சிருக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற பெருமையெல்லாம் யார் கணக்கில் சேர்த்துறது? அதனால தான் என்னமோ ஜிசி ஃபேமஸ் ஆளுன்னு நினைக்கிறேன். இப்போ ஜிசி நல்ல ஃபேமஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா. நீங்கள் 10% சொன்னீங்க. இப்போ என் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் கேர்ள்ஸ் பாய்ஸ். நிறைய பெண்கள் 7.5 தமிழ் திட்டத்தில் இருந்தும் படிக்கிறாங்க. அதனால ஜிசிக்கு பெண்கள் பெருமை தான் சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். விதை மரத்துக்கு விதை போடுறவங்க முக்கியமா, மரம் வளர்ந்த ஒருபட வந்து உட்காந்துருக்கிறவங்க முக்கியமா? மரத்துல இருக்க ரோஜாவை தானே ஐயா பாக்குறாங்க, யாரு வேற பார்த்து பாக்குறாங்க? ரோஜா தான் அழகா இருக்கணும். இப்ப சூட போறது ரோஜா தானே, வேற இல்லையே. வேறு காரணமா இருக்கலாம், ஆனா பார்க்க போறது வெளியே ரோஜாக்கள் தானேயா. ஓ, நீங்கெல்லாம் ரோஜாக்கள், இவங்கெல்லாம் ரோஜாக்கெல்லாம் கேட்டுக்குங்க. உங்க கருத்தை சொல்லுங்க, அவன் கேட்கட்டும். சொல்லுங்க. நாட்டிற்கு மட்டுமல்ல ஜிசிக்கும் காரணம் பெண்கள் என்று ஐயா திருப்பளிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். ஓ அப்படியா, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா? எப்பா ஒரு 25 வருஷம் இந்த கல்லூரியில் பெண்களே கிடையாதப்பா. எங்களுக்கு முன்னாடி பேட்ச் இருந்தாப்பா பெண்களே உள்ள அலோவ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு 2 பெண்ணு இந்த கல்லூரி வளாகத்தில் பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். நீங்களாம் கொடுத்து வச்ச மகராசனுங்க, பரவாயில்ல, நல்லா தான் இருக்கீங்க. அடுத்ததாக ஆண்களே என்ற அணியின் சார்பாக சபரி பேச வர்றாரு. எப்பா கொஞ்சம் மானத்தை காப்பாத்து. அவையில் உள்ள நடுவர் அவர்களே, சரி, ஆன்றோர்களே, சான்றோர்களே, அழகான ஆண்களே. போட்டாரியா ஒரு போடு, அழகான ஆண்களாம். அவன் தூங்கி வளைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஆண்கள்லாம். என்னதான் பேச போறேன்னு எனக்காக இவ்வளோ நேரம் காத்திருக்கும் வெறுமை சார்களே, உங்கள் அனைத்தையும் வணங்கி என்னோட உரையை தொடங்குகிறேன். ஜிசியோடைய ஆண் பெருமைக்கு முக்கியமான காரணம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆண்கள் ஜிசியோட பெருமையை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அதாவது திருக்குறள் மாதிரி 5 5 10 ஜிசினா கெத்து. அதுக்கப்புறம் இன்னொன்று மறந்து போச்சு, இது போன்ற எம்ஆர்எஃப் டயரு, ஜிசினா பயரு, இது மாதிரியான 2 வரி திருக்குறள் போன்ற ஆழமான கருத்துக்களை வெளி காலேஜுக்கு சென்று ஆண்கள் தானே கோஷம் வர்றாங்க, பெண்களா கோஷம் வர்றாங்க? ஜிசியோடைய ஆண்கள் பெருமை எங்கள் சவுண்டிங்ஸ் அண்ணன். எங்கள் சவுண்டிங்ஸ் அண்ணன் இல்லைன்னா இந்த ஜிசியில் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. ஆமாம், அதுக்கு காரணம் ஒரு ஆண் தான். அதுவும் இல்லாமல் இந்த ஜிசி காலேஜை கட்டி காக்கும் எங்கள் தாளாளர் திரு விஜயனையா அவர்களை இங்கே நான் மறக்க மாட்டேன். அவர் இல்லைன்னா அவர் நம்ம காலேஜுக்காக பல விஷயங்களை செஞ்சுருக்காரு, அதை நம்ம மறக்கக்கூடாது. என்னதான் ஆண் நம்ம பேசினாலும் இருங்க, அவர் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவார். உடலும் உயிரும் பிரிஞ்சிருக்கிறது கிடையாது. அதனால் அதாவது என்னதான் ஆண் பேசினாலும் ஜிசியோட பெருமைக்கு பெண்ணோடைய ஒரு பங்களிப்பு இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒரு ஆண் மட்டும் இருக்கிற உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரு பெண் மட்டும் உலகத்தில் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். அதனால் ஒரு வாரியாக இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு வழங்காமல் இருவாரியாகவும் தீர்ப்பு வழங்கணும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ தீர்ப்பு வழங்குற என் தலையில் தான் பொறுப்பெல்லாம் சுமத்தி விட்டார்கள். தம்பி, நீங்கள் பிரின்ஸிபால் பேர்லாம் சொன்னீங்க இல்லையா, எவர்னா ஆண் அப்படிங்கன்னு சொல்ல வரீங்களா? இதே கல்லூரியில் 8 பேர் பெண் முதல்வர்கள் இருந்திருக்காங்களே. என்னுடைய கைடு வாகிதா பெண் மேடமெல்லாம் அங்கே முதல்வராக இருந்தாங்க. சரி, பரவாயில்ல, இதற்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க வேதா, என்ன வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கைதட்டெல்லாம் உழுவுது. ஐயா வணக்கம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். நாங்க நேத்து ஒரு காம்படிஷன் போயிருந்தோம். அந்த காம்படிஷன்ல என்ன சொன்னீங்கன்னா, நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க, கொஞ்சம் பேர் தான் படிச்சாங்க, எல்லாம் ஆண்களா தான் இருந்தாங்கன்னு சொன்னீங்க. ஆனா நேத்திக்கு வந்திருந்த இதுல சிறப்பு விருந்தினரா வந்ததே நம்ம லேடி இன்ஸ்பெக்டர் தான். அதுவும் நம்ம காலேஜ்ல படிச்சவங்க தான். இந்த பெருமை எதனால? ஒரு பெண்ணால தான். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலம் அந்த காலத்துல இல்ல,
ஐயா ரொம்ப இந்த ரீசன்ட்டா கல்லூரிக்கு விதை போட்டு காம்பவுண்ட் சுவர் கட்டும் பொழுது பெண்களே கிடையாதுமா. ஆண்கள் தான் இருந்தாங்க. ஆண்களை யார் அனுப்பிச்சு விட்டாங்க? வீட்ல இருந்து சாப்பாடு செஞ்சு படிக்க வச்ச எல்லாம் பெண்கள் தானே. அடுத்து பாத்தீங்கன்னா இவ்ளோ பெரிய கல்லூரி இருந்தா போதாது, அதெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறது யாரு? பெண்கள் துப்புரவாளர்கள் தான். அப்புறம் நம்ம தம்பி சொன்னாரு மெக்கானிக்கல் பாய்ஸ் பத்தி சொன்னாரு. சரி மெக்கானிக்கல் பாய்ஸ் இருக்கட்டும், என்னதான் மெக்கானிக்கல் பாய்ஸ் இருந்தாலும் மெக்கு குயினுக்கு தான சத்தம் அதிகம். அதெல்லாம் சரி மெக்வீனை பத்தி ஜிசி கன்ஃபெஷன்ஸ்ல எது போட்டிருக்காங்க? அப்புறம் மெஸ்ல இருந்து சமைக்கிறது எல்லாமே பெண்கள் தான். அப்போ இந்த ஏமா கல்யாண மண்டபத்துலலாம் ஆண்கள் தாம்மா சமைப்பாங்க. எல்லா ஹோட்டல்லையும் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க. சமைக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் வரல. அது வீட்டுக்கு வீடு வாசப்படி. என்னதான் நீங்க இவ்ளோ பேசினாலும் உங்க வீட்ல சமைச்சு வச்சது மனைவி வேணாதனையா? அது எங்கம்மா நடக்குது? நான் இந்த மாதிரி விழாக்களாகலாம் கூப்பிட்டாங்கன்னா வந்து பிரியாணி போடுறாங்கன்னு தான் ஒடியாந்தேன். அதை எவனா சாப்பிடுவானா? காலையில என்னையா சாப்பிட்டீங்க? எங்கெல்லாம் வெளியே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ப்பா. அந்த பிரச்சனை விடு, நீ உன் பிரச்சனை பேசு. பெண்கள் தான் சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் எந்த பெண்கள் சமைக்கிறீங்க? ஆனா ஆன்லைனு செல்ஃபோன் எடுத்துக்கிறீங்க, டாங் அடிக்கிறீங்க, ஆர்டர் பண்ணுறீங்க. கீழே ஒருத்தன் வண்டியில் வந்து நிற்கிறான், அவன் ஃபோனை பண்ணி சொல்கிறான், பார்சல் மேலே போகுது, காசு ஜிபேயில் போகுது. நீங்களாம் சமைக்கிறீங்க. இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா? நாங்கள் இந்த சமைக்கிற லிஸ்டெல்லாம் இப்போ விட்டுருங்க. அந்த சமைக்கிறத கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அங்கே சமைக்கிறதும் ஆண்கள் தான். சாதனை பண்ணுறதுக்கே டைம் இல்லை, நாங்கள் எங்கே சமைக்கிறது? ஓ, இப்போ உங்களுக்கு வந்து பிடிக்கல அல்லது நேரம் இல்லைன்னா கலந்துக்கிறதா? இங்கே இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினாக காம்பேரிங் பண்ணதே பெண்கள் தானே. எங்கே 1 2 3 4 ஒரு 8. இந்த பக்கம் யாரையுமே காணோம். இந்த பக்கம் ஒரு 13 பெண்கள் இருக்காங்க. இந்த 13 பெண்கள் தானா? இந்த 13 பெண்கள் தான் செஞ்சாங்களா? இந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் அவங்க தான் செஞ்சாங்களா என்ன? இங்க இவ்ளோ இந்த பட்டிமன்றத்துல 2 பெண்கள் தான் இருக்காங்க. ஆனா பாருங்க எவ்வளவு பசங்க எங்களை பார்க்கிறதுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. இத்துடன் நிறைவேறும். இத்துடன் உங்க நிறைவேறணும். பேசுறதுனா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு தீர்ப்பு முன்கூட்டியே முடிவு பண்ற மாதிரி சொல்லிட்டீங்க. நீங்களே சொல்றீங்க. அப்ப ஆண்கள் சைடு விட்டு கொடுத்துடலாமா? பேசுறது ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுமா? எதை பேசுங்க. பாருங்க, தலைவரே ஒரு ஆண், அவரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. நம்ம வேதா ரொம்ப குழம்புது. எதை பேசுமா? பார்த்தீங்களா, பெண்களாம் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியில் ஆண்கள் தான் தீர்ப்பு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். சரி, ரைட், பரவாயில்ல. சரி, பரவாயில்ல. நமக்கெல்லாம் நேரம் இல்லை. பாவம், நீங்களும் எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருப்பீங்க. இப்போ தீர்ப்பு சொல்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஜிசியின் பெருமைக்கு காரணம்னு கேட்டால் ஆண்களும் எதுக்கு இந்த 2 அணியை கேட்டு முடிவு பண்ணிக்கிறேன். நடுவில் உட்காந்துருக்கோம்ல, 2 பக்கம் அடி வாங்கக்கூடாது. நான் ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். ஏன்பா, நான் ஆண்கள்னு சொன்னாங்க எத்தனை பேர் என்னை அடிக்க வருவாங்க? நானே அடிக்க வருவேன். எப்பா, பெண்கள்னு சொன்னா எத்தனை பேர் உதைக்க வருவீங்க? என்னைய யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப பெண்கள் சொன்னா எனக்கு அடி நிச்சயம் கிடையாது. அவங்களோட எண்ணத்தை பொறுத்து தான். வெளியே போனால் மிதி விழலாம், தொடப்பக்கட்டையிலையும் அடி விழலாம். நீங்கள் சொல்கிற ஒரு தீர்ப்பை பொறுத்தா இருக்குது. எங்களுக்கு சாதகமாக சொன்னீங்களா நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பார்த்துக்குங்க. அப்படியே உங்களை பொத்தனாப்பில் கூட்டு போய் வெளியே விட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு சாதகமாக சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிற நாங்களே உங்களை குழந்தை கட்டி கூட்டிகிட்டு போயிடுவோம். சாதகமாக தீர்ப்பு சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. நான் பாட்டுக்கு 7 வீட்டில் இருந்தேன். நடுவராக அந்த உட்கார்னு கூப்பிட்டு வந்து தம்பி சொல்கிறாரு, ஆண்கள்னு சொன்னால் பத்திரமா பஸ் ஏற்றிடுவாரான். நம்ம பெண்கள் உங்களால் முடியாது? இந்த பஸ் ஏற்றுறதெல்லாம் ஒரு வேலையா? பெண்களும் வெளியில பயணம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இலவசமா கொண்டு வந்தது. ஆஹா, உள்ள ஒன்னாட்டாரு. சரிங்க, இப்ப தலைப்புக்கு வருவோம். ஜிசியின் பெருமைக்கு காரணம். இடையூறுதலுக்கு மன்னிக்கவும். சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. நேத்து நாங்க ஒரு காம்படிஷனுக்கு போனோம்னு வேதா சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு கிளப் சார்பில் கொஞ்சம் ஃபண்ட் கொடுத்தாங்க. என்னன்னா பேருந்து செலவிற்கு மன்றம் பொறுப்பேற்றுக்கொண்டு தப்பா நினைச்சுக்கலன்னா ஒண்ணு சொல்லலாம். பசங்களுக்கு தான் டிக்கெட் போட்டாங்க, கேர்ள்ஸ்க்கு நாங்க ஃப்ரீ பஸ்ல தான் போயிட்டு வந்து கிளப் காசு சேவ் பண்ணி பெருமையா தான் சேர்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஓ, இருங்க. ஆண்களுக்கான காசை கொடுத்துட்டாங்களா இல்லையா ஒரே ஆள்கிட்ட கொடுத்தாங்களா? ஐயா, கிளப் போட்டுக்கிட்டாங்க, ஃபண்ட் கிளப்லாம் போட்டிருக்காங்கப்பா. ஆண்களுக்கு ஆண்கள் சைடில் இந்த ஆண்கள் 4 பேர் போறீங்க.
இந்த ஒரு 200 அப்படின்னு கொடுத்துட்டு பெண்களுக்கு தனியாக கொடுத்து நீங்கள் மிச்சம் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல வரீங்களா? ஆமாங்க. ஓப்போ உங்களால் 200 மிச்சம். ஆமா கிளப். அது என்ன பண்ணீங்க? செலவு பண்ணீங்களா அல்லது அது காலேஜ் கணக்கில் சேர்த்திட்டீங்களா? அப்படியே தான் இருக்கா? கிளப்புக்கு போயிருச்சா? அந்த கிளப்பில் என்ன தான் செய்கிறீங்க? அப்படி அந்த கிளப்பில் என்னப்பா செய்கிறீங்க? சார் அந்த கிளப்பில் தான் நேற்று பேச்சு போட்டிக்கு போய் அங்கே ஜெயிச்சது ஒரு பெண் தான். அப்போ அந்த இடத்துல பெருமைக்கு காரணம் ஒரு பெண் தான். அந்த சத்தம் தெரியும். ஜிசியின் பெருமைக்கு காரணம் பெண்கள்னு சொல்றதுக்கு அந்த சத்தம் ஒன்று போதும். அவ்வளோதான், வேற எந்த பாயிண்ட்டும் தேவையில்லை. இப்போ ஒன்றும் இல்லையா, ஆண்கள்னு சொல்லுங்க எவ்வளோ சத்தம் வருதுன்னு பார்ப்போம். ஆண்கள் சொல்லுங்க. சரி சரி, அவங்களாம் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறா. நீங்க இன்னும் ஆண்களா பெண்களான்னு சொல்லவே இல்லை. அவங்க சப்போர்ட் பெண்கள். ஏன்பா அதெல்லாம் சொன்னால் எந்திரிச்சு போயிடுவாங்கம்மா. அதுக்கு தான் உங்களவே கேட்டு முடிவு பண்ணலான்னு யோசித்தேன். நல்லா தான் சொல்கிறீங்க. இந்த பஸ்ஸில் இலவசமாக போகிறதெல்லாம் ஒரு சாதனை பெண்களுக்கு. ஏன்பா தலைப்பெண்ண ஜிசியின் பெருமைக்கு காரணம். அங்கே ஆடம் பிளாக்ல பெரிய இருப்பா அந்த ஆண்கள் தான் கொண்டு வந்தாங்க. காரணம் பெண்களோட ஓட்டு வேணுங்கிறதுனால தானே. எப்பா தேர்தலுக்காக நம்ம வரல, நம்ம ஜிசி பற்றி பேசுவோம். அங்கே ஆடம் பிளாக்ல இத்தனை ஆண்டு காலமாக இப்போ வந்து 54வது குழு வெளியே போயிருக்கு. இப்போ 55வது பேட்ச் தான் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபைனல் இயரு. அங்கே ஆடம் பிளாக்ல ஒரு பெரிய போர்டு போட்டு இத்தனை பேட்சில் யார் ஃபஸ்ட்டு மார்க்கு, யார் இது மெடல் வாங்கினது அப்படின்லாம் ஒரு நேம் லிஸ்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதில் ஆண்கள் பெயர் அதிகமாக இருக்கா, பெண்கள் பெயர் அதிகமாக இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? பெண்கள் பெயர் தான் அதிகமாக இருக்கும். அப்படியா சாமி? சரி, சேம் சைட் கோல் பெண்கள் பெயர் தான் அதிகமாக இருக்கா? ஐயா இன்னைக்கு கூட ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அதிலே நீங்க பார்த்திருக்கலாம், கேர்ள்ஸ் நேம் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸ்காலர்ஷிப் வாங்குறது ஒரு பெருமை, பஸ்ஸில் இலவசமாக போகிறது ஒரு பெருமை. பஸ்ஸில் இலவசமாக போகிறது ஒரு பெருமை. அப்புறம் இப்போ கிளப்புக்கு அது லாபம் தானேயா? ஐயா பெருமை இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஸ்டேஜ் ஏற்றி கொடுக்கணும்? ஓரமாகவே கொடுத்துட்டு போயிடலாமே. சரி, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பெண்கள் சைடு தான் ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து அந்த ஜிசிஇ அப்படி சட்டுன்னு கொடுத்துட முடியாது. ஏன் அப்படி கொடுக்கணும்? நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இங்கே வேலை பார்த்தவங்க யாரு? கை காலை கிழிச்சுக்கின்னு உடல் உழைப்போட 3 மணி 4 மணி வரையும் வேலை பார்க்குறோம். சிலரெல்லாம் தூங்காமே வந்து நின்றுக்கிறானுங்க. இந்த சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணது யாரு? நம்ம பசங்க தான். நீங்க என்னதான் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம், எட்டு வந்து மாட்டுறது யாரு? ஆண்கள் தான். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிருவீங்க. இதெல்லாம் அடுக்கிறது யாரு? அதுவும் ஆண்கள் தான். இதெல்லாம் முடிச்சு பந்துல போட்டு பந்துல பிரிச்சு பேனரை கட்டி எடுத்து இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதால எடுத்து வைக்கிறது யாரு? எல்லாமே ஆண்கள் தான். இங்க வர்றவங்க இவ்வளவு அருமையாக சொல்றதுக்கு காரணம் யாரு? ஜிசி ஆண்கள் தான். அப்போ நீங்க சட்டுன்னு அவங்களுக்கு கொடுத்துடாம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு எங்களுக்கு கொடுத்தா சாதகமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரி, இந்த கோலமெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா பெண்கள்லாம் போட்டிருக்காங்களா இல்லையா? அது ஆண்கள் போட்டோமா? இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க விடுதிக்கு போன பிறகு உங்களை பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்ட ஒரு ஆண் தான் உட்காந்துருப்பாரு. உங்களை டெய்லி பாதுகாக்கிறது வாட்ச்மேன் தான். அவரும் ஒரு ஆண் தான். அவரும் ஜிசியின் பெருமைக்குரிய ஆண். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எங்கள் காலத்தில் நாங்கள் இந்த கல்லூரியில் படித்த காலத்தில் ஏற்காட்டில் ஒரு பேச்சு போட்டி வச்சுருந்தாங்க. பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்போம். பெண்ணடிமைத்தனத்தை ஒழிப்போம்னா யார் பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெண்களாக பேசுவாங்க. ஆண்கள்லாம் கொடுமை பண்ணுறாங்க, ரொம்ப மோசமான ஆளுங்க, பெண்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஆணாதிக்கம் அதிகம் மிகுந்த சமுதாயம், இப்படிலாம் பேசுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி வந்து நிறையா பேர் பேசுகிறாங்க. அதில் ஒரே ஒரு ஆண், அவர் பேர் வெங்கடேஷ். அவர் ஒருத்தர், ஆனால் நம்ம கல்லூரியில் அவர் படிக்கலை, ஆனால் கல்லூரிக்கு தெரிஞ்ச நண்பர். அவர் வந்து மேடை ஏறினார். சரி, பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேச போகிறாரு, பெண்கள் விடுதலை வேண்டும், ஆணுக்கு சமமாக பெண்கள் மதிக்கப்பட வேண்டும்னுலாம் பேசுவார்னு நான் எதிர்பார்த்தாங்க. அவர் ஒரே ஒரு பாயிண்ட் தாம்மா சொன்னார். அந்த ஒட்டுமொத்த பேச்சு போட்டியிலே முதல் பரிசு வாங்கிட்டு போயிட்டார். அவர் என்ன கேட்டார்? பெண்ணடிமைனா என்ன அப்படின்னார். பெண்ணடிமைனா பெண்ணை அடிமையாக நடத்துகிறாங்க, அதுதான் பெண்ணடிமைன்னு அல்ல. தமிழ் இலக்கணத்தைப்படி பெண்ணுக்கு அடிமையாக வாழ்வது தான் பெண்ணடிமை. பெண்களுக்கு யார் அடிமையாக வாழ்கிறாங்க? ஆண்கள் தானே வாழ்கிறாங்க. இப்போ வீட்டில் வந்து ஆண்கள் வந்து பெண்கள் பேச்சை கேட்டு தானே ஆகணும். அப்போ பெண்களுக்கு அடிமையாக வாழ்கிறது ஆண்கள். அந்த ஆண்களோட விடுதலை தான் தேவை, பெண்களோட விடுதலைலாம் தேவையில்லை. ஏன்னா பெண்கள் தான் மேலே வந்து ஆண்களை அடிமையாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பேசினாருங்க. ஒட்டுமொத்த
தலைப்பையே வேறு மாதிரி கொண்டு போயிட்டார் இலக்கணத்தை பற்றி பேசி. ஆமாம், பெண்ணுக்கு அடிமை வந்து பெண்ணடிமைன்னு தான் சொல்லணும். அதனால் என்ன தீர்ப்பு கடைசியில் என்ன சொன்னாங்க, அவருக்கு தான் பரிசு கொடுத்தாங்க, வேறு வழி கிடையாது, முதல் பரிசு. ஏன்னா அங்கே ஏகப்பட்ட கைதட்டல். ஆனால் அவர் சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட், இதுதான், பெண்ணடிமைத்தனம்னா அது ஆணை குறிக்கிறது. பெண்ணுக்கு அடிமையாக வாழ்கிறான் ஆண். இப்போ பெண்கள் என்ன சொல்லுவாங்க, இப்போ சொன்னாங்களே 10 மாதம் பெற்று நாங்கள் தானே பெற்றுக்கிறோம், நாங்கள் தானே பெண்களை இது பண்ணுறோம், பெண்கள் வந்து உங்களை குழந்தையாக பெற்றுக்கிறது வளர்த்துறது எல்லாம் நாங்கள் தானே. அப்போ பெண்களுக்கு அடிமையாக தாய்க்கு அடிமையாக இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் போனோன்னா மனைவிக்கு அடிமையாகிறான், ஒரு குறிப்பிட்ட காலம் போனோன்னா மகளுக்கு அடிமையாகிறான். இப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ காலம் முழுக்க ஆண்களுடைய வாழ்க்கை பெண்களுக்கு அடிமையாக தான் போகுது அப்படிங்கிறது ஒரு பார்வை. எல்லா வீட்லேயும் இப்படி தான் நடக்குன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ எல்லா வீட்லேயும் கொஞ்சம் தலைகளாக கூட போகலாம், ஆண்கள் ஒரு மாதிரி பெண்கள் ஒரு மாதிரி போகலாம். இப்போ நாம் எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு வருவோம், நேரம் வேறு முடிய போகிறதுனால சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த ஜிசியில் ஆண்களும் படிச்சிருக்காங்க, பெண்களும் படிச்சிருக்காங்க. எங்கள் காலத்தை வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. எங்கள் காலத்தில் பெண்களே கிடையாது. என்னுடைய பேட்சில் ஒரு 18 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 18 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 18 பேர் நம்ம படித்தாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் படித்தோம். ஒரு 40 பெண்கள் அந்த காலத்தில் இருந்ததே அதிகம். எங்கள் காலத்தில் இந்த கல்லூரியில் பெண்களே நாங்கள் பார்த்ததெல்லாம் ரொம்ப குறைவு. நாங்கள்லாம் ஃபைனல் இயர் போகும்போது தான் இந்த லேடிஸ் ஹாஸ்டலே கட்டினாங்க. நாங்கள் ஃபைனல் இயர் போகும்போது அப்போல்லாம் யாரும் வந்து லேடிஸ் ஹாஸ்டலில் அளவெல்லாம் பண்ணல, அப்போ தான் கட்டுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கல்லூரியோட பெருமை என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுறேன். அந்த கதையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கல்லூரி கதையெல்லாம், முன்னாடி கதையெல்லாம் ஆண்கள் எவ்வளோ பெருமையாக நடந்துக்கிட்டாங்கன்னு. என்ன பெருமையாக நடத்துனாங்கன்னா, ஒரு 1980 நம்ம கல்லூரி ஆண்கள், ஜிசி ஆண்கள், இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குல்ல, கற்பூர் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவோம், அங்கே போய் கொளுத்திக்கிட்டாங்க. எதை? ஊரையே கொளுத்திக்கிட்டாங்க. அவங்க ஊரே திறந்து விட்டாங்க. டேய், இதெல்லாம் காட்டி கொடுக்காரா? அதெல்லாம் 1980 சாமி. அப்போ நம்ம கல்லூரி ஆண்கள் வந்து பக்கத்து ஊரை கொளுத்தி ஹிந்து பேப்பரில் ஹெட் நியூஸில் வந்தது. அது நமக்கு பெருமையா இல்லையாங்கிறது உங்கள் கையிலே விட்டுறேன். அந்த பெருமையை செஞ்சது அப்போது இருந்த ஆண்கள். அப்போல்லாம் 5 வருட கோர்ஸ், இப்போ கிடையாது, மாதிரிலாம் கிடையாது, 5 வருஷம் படிக்கணும். இது ஒரு மிகப்பெரிய பெருமை நடந்ததா. அதற்கு பின்னாடி வருடம் ரேக்கிங்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது எங்கள் காலத்தில். இப்போ நடக்குதா என்னன்னு தெரியல. இதில் ஒவ்வொரு தடையும் மாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் மாட்டுவாங்க. சரிங்களா? பெண்கள் வந்து யாருமே மாட்டிக்கிறது இல்லை. எப்படிம்மா ஸ்டாஃபுங்கெல்லாம் சமாளிக்கிறீங்களா? பெண்கள்லாம் ரேக்கிங் பண்ண மாட்டீங்களா? என்ன ரேக்கிங் பண்ணுறது இல்லையா? இதெல்லாம் உண்மையான எனக்கு தெரில. இப்போ அந்த காலத்தில் கருப்பூர் என்ஜினியரிங் காலேஜ்னாவே ஒரு பயத்தில் இருந்தாங்க. அப்போ இது ஒரு காடு தான், வெறும் பாம்புகள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், பயங்கரமான காடு. ஆனால் அந்த நேரத்திலேயே ஒரே ஒரு பெருமை நம்ம கல்லூரிக்கு இருந்தது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பரப்பளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கல்லூரி அரசு பொறியியல் கல்லூரி சேலம் தான். இப்போ நம்ம ஐஓசி இருக்கு இல்லையா, ரயில்வே ட்ராக்குக்கு இந்த பக்கத்தில் இருந்து இங்கே தாபான்னு ஒன்று இருக்கும், தாபா வரையிலுமே நம்ம கல்லூரிக்கு சேர்ந்த நிலம்தான். இதை தான் ஒதுக்குனாங்க. கிட்டத்தட்ட 860 ஏக்கரை நம்ம சொன்னாங்க. 800, அது நீங்கள் வந்து அந்த கேலண்டரில் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. 860 ஏக்கர் நிலத்தை இந்தியாவிலேயே அதிக பரப்பில் நாம் தான் இருந்தோம். அது ஒரு பெருமை. அது நமக்கு வந்து கல்லூரியில் யார் படித்தாலுமே அது நமக்கு பெருமை. சரி, இப்போதைக்கு நாம் ஒரு கடந்த ஒரு 3 வருடத்தை எடுத்துப்போம். பெண்கள் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்கீங்க. எத்தனை பெண்கள் வந்து டாப்பர் லிஸ்ட்டில் வர்றீங்க நீங்களே சொல்லுங்கம்மா. இப்போ கடைசி 3 வருஷத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டாப்பர் லிஸ்ட்டில் எத்தனை பேர் வர்றீங்க? டாப்பர்ஸ் லிஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்கள் தான். எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஆண் வரலையா? அதிகபட்சம் பார்த்தா பெண்கள்யா. உங்களுக்கு வீட்டிலே இருக்கீங்க, படிக்கிறதுக்கு வசதி இருக்கும், வெளியே வந்தால் வீட்டில் உதைப்பாங்க, அதனால் வீட்டில் உட்காந்து புத்தகத்தை வச்சு படிக்கிறீங்க. ஆண்களுக்கு 1000 வேலை இருக்கும், வெளியே சுற்ற வேண்டியிருக்கு இல்லையா? சரி, இப்போ நம்ம ஒரே நிமிஷம், 1000 வேலை இருக்குன்னீங்க, அந்த 1000மும் ஒரே வேலை தான், சைட் அடிக்கிறது தான், அவ்வளோதான். அடா பாவி, ஆண்களுக்கு சைட் அடிக்கிறது தான் ஒரே வேலைன்னு எப்பா ஓ அனுபவத்தெல்லாம் சொல்லாதப்பா. இது ஓ அனுபவமா? அனுபவத்தில் சொல்ல, என் கூட பழகினவங்களை வச்சு சொல்ல. இல்லை இப்போ தான் தெரியுது. ஏன் நீ பெண்கள் பக்கம் போய் பேசுறீன்ட்டு போனேன்னு இப்போ தான் தெரியுது. ஏம்மா எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இல்லை அப்போவே வாலண்டியராக நான் பெண்கள் பக்கம் தான் பேசுவினாரு. சரி, இப்போ புரிஞ்சு போச்சு. சரி நண்பர்களே, ஒன்றும் இல்லை. இப்போ நாம் 2024 வருடம் வந்திருக்கோம். ஆண்களா பெண்களான்னு நான் வந்து தலைப்பு எங்ககிட்ட வந்து இந்த செயலாளர் வந்து சொன்னார். நான் வந்து ஊரில் இருந்தேன், தொலைபேசியில் அழைத்தார், இது மாதிரி வந்து பேசுங்க அப்படின்னார். நான் உடனே ஒரே ஒரு அர்த்தம் கேட்டேன், 2024 ஏன் தலைப்பை வச்சு பாகுபடுத்துறீங்க? ஆண்கள் பெண்கள்னு ஏன் பிரிக்கிறீங்க?
இது தேவையில்லாத தலைப்பை மாற்றுங்கன்ட்டேன். உடனே அவர் சொல்லிட்டார், நாங்கள் அடிச்சிட்டோம், எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் போட்டுட்டோம், அழைப்பதில் அடித்தாச்சு, நீங்கள் இதில் தான் பேசியாகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஆதியிலேருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து முடிவு பண்ணிலாம் ஏற முடியாது. உங்களுடைய கைதட்டலை வச்சு முடிவு பண்ணலாம், அல்லது இவங்க பேசுகிற கருத்துக்களை வச்சு முடிவு பண்ணலாம். பெண்கள் வந்து முதல் மதிப்பெண் வரதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. வீட்டில் அதிக நேரம் இருக்காங்க, அதனால் படிப்பாங்க. ஆம்பளைங்க கொஞ்சம் வெளியே சுற்றுறோம், அதுதான் அவர் சொல்லிட்டாரு. சைட் அடிக்கிறதாப்பா, சைட் அடிக்கிறது தான் வெளியே சுற்றுறாங்க. சரி, அப்போ வந்து இந்த பாயிண்ட்டோட வச்சுப்போம். பெண்கள் ஆண்கள் இந்த ரெண்டுக்குள்ளே பாகுபாடு வேணாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆண்கள் இந்த இப்போ வந்து எத்தனை சதவீதம் பேர் இருப்பீங்க? ஆண்கள் ஒரு 50% பேர் இருப்பீங்களா இந்த கல்லூரியில்? இப்போது 50-50 படிக்கிறீங்களா? 60%. எங்கள் காலத்தில் எங்கள் பேட்சில் வந்து 90 ஆண்கள் 90%, 10% தான் பெண்கள் வச்சுருந்தாங்க. அவங்களாம் பாதுகாப்பாக அந்த ஒரு வாகனம் ஒன்று இருக்கு, அந்த வாகனம் இருக்காப்பா, ஒரு உடசல் பஸ் ஒன்று இருக்குமே, இருக்கா? அந்த பஸ் இருக்கா? காலேஜ் பஸ்ஸு அது ஓடுதா? ஓடலையா? அது எங்கள் காலத்திலே அது ஓடலை. அதுக்கு பேரே நாங்கள் உடசல் பஸ்ன்னு தான் வச்சுருந்தோம். சரி, அதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பு வாகனம். அந்த 18 பெண்களையும் சேலம் மாநகராட்சியிலேருந்து பத்திரமா கூட்டு வந்து இங்கே இறக்கி விடுவாங்க. சரிங்களா? இப்படி இருந்த ஒரு காலகட்டம். இப்போ நம்ம 2024க்கு வந்துட்டோம். எப்படி இருந்தாலும் பெண்கள் வேகமாக முன்னேறுறாங்க. வீட்டில் ஆண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு வகையில் காரணமாக இருக்காங்க. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பது போல ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஓர் ஆண் இருக்கிறாள். எனவே ஜிசியின் பெருமைக்கு காரணம் ஆண்களும் பெண்களுமே என்று கூறி என்னுடைய தீர்ப்பு கூறி நான் முடிக்கிறேன். மேல்முறையீடு. நான் 89-93 பேட்ச். எங்கள் பேட்சில் மட்டும்தான் ஒரு 4 பொண்ணுங்க சேர்ந்தாங்க மெக்கானிக்கல். எங்கள் சீனியருக்கு யாருமே பொண்ணுங்களே கிடையாது. செருப்பு, லுங்கி, அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிச்சு. பெண்கள் தங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஆண்கள் தங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்றிக்கிட்டாங்க. மேபி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு ஆண்கள் ஒரு ஆட்டோமொபைல் ஹார்ட்வேர், நீங்கள் என்ஜின் அவ்வளோதான். சாஃப்ட் பவர் இஸ் பெண்கள். அவங்க தான் ஆக்சிலேட்டர், அவங்க தான் பிரேக் இல்லைன்னு வச்சிங்களேன். நம்ம நடுவர் அவர்கள் இன்றைக்கி 2 நாளைக்கு மட்டையாயிட்டு நாளன்னைக்கு தான் ஊருக்கு போவார். அவருக்கு ஒரு பிரேக் இருக்குது, அதனால் இன்றைக்கி நைட்டே போயிடுவார். ஸோ பெண்கள் தே ஆர் ரியலி பவர்ஃபுல், எனர்ஜெட்டிக். எப்படி சொல்கிறது, ஃபைனான்ஷியல் மேனேஜர். நான் மேரேஜுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, வாங்குகிற சம்பளம் அப்படியே வீட்டுக்கு செலவு எல்லாமே. மேரேஜுக்கு அப்புறம் தான் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் பண்ணாங்க. பயங்கர growth purely because of their financial management. They know what to do, when to do, how to do. They are the real soft power. Soft power தான் இப்போ கம்ப்யூட்டர் வருது, சாஃப்ட் பவர் எல்லாமே சாஃப்ட் பவர். ரியல் சாஃப்ட் பவர் controlling the hard power. You are hard power, but you are nothing with the soft power. சரி, இப்போ தலைவர் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. நாம் சொன்னது நம்ம நீதிபதியெல்லாம் இல்லை, நடுவில் உட்காந்துருந்தோம், நடுவர்னு பேர் வச்சுட்டாங்க. நீங்கள்லாம் எதிரில் உட்காந்துருக்குறீங்க, அதனால் உங்களுக்கு நான் எதிரிலன்னா பேர் வைக்க முடியாது. அவர் மேல் அப்பீல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லை. நான் ஒத்துக்கிட்டேன். நான் என்னுடைய பேச்சில் நல்லா கவனிச்சிங்க. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அதே போலத்தான் ஒவ்வொரு பெண்ணின் வளர்ச்சிக்கு பின்னாலும் ஓர் ஆண் இருக்கிறான் என்பது எங்களுடைய முடிவு, எங்களுடைய தீர்ப்பு. ஜிசியின் பெருமைக்கு காரணம் ஆண்களும் பெண்களும் தான் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா, ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைவா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா, தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை
ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா முத்துரதம் போலே சுற்றி வரும் பெண்கள் முத்தமழை தேனாக வரை லாபம் கொண்டவரை மோதும் உள்ளவரை நீராடு ஆக பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா ஆக பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வந்தாகவே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா என் சுகம் தேவை எந்த விதம் தேவை சொல்லித்தர நீ உண்டு பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நான் உண்டு அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா தினம் நீயே சென்றாகவே அங்கு நான் தான் வந்தாகவே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் மனம் போல் வா கொண்டாடலாம் ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா வா 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 இளமையெனும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் இளமையெனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம்
மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது தன்னை இழந்த வண்டு தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையேனும் பூங்காற்று. அங்கம் முழுதும் பொங்கும் இளம் இதம் பதமாய் தோன்ற அள்ளி அணைத்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தால் கேள்வி எழுமும் விழுந்தால் இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையெனும் பூங்காற்று. மங்கை இனமும் மன்னன் இனமும் குணம் குலமும் என்ன கொதித்தால் கண்ணீர் கூந்தல் கலைந்த கண்ணீர் கொஞ்சி சுத்த இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம் ஒரே வீணை ஒரே ராகம். நன்றி. தோடு ஒன்னாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன் அடவாரி விட்டாக்க வரவலச்சாக்க மடிமே உண்டாக்க வாரே போங்க அதவாரி விட்டாக்க வரவலச்சாக்க மடிமேல் வச்சாக்க வாரே போங்க. சிங்சா 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 சிங் அதவாரி விட்டாக்க வரவலச்சாக்க மடிமேல் வச்சாக்க வாரேன் போங்க அதவாரி விட்டாக்க வரவலச்சாக்க மடிமேல் வச்சாக்க வாரேன் போங்க. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க இல்லாத வந்தானா பொல்லாத வேங்க திவராம வாங்க தரலாங்க சாங்க இல்லாத வந்தானா பொல்லாத வேங்க கேட்டா நடந்து வரா கேட்டையெல்லாம் கறந்து வரா பாத்தா வெடிய ஒண்ணு போடுதிலால சீவா சுருட்டி வரா காடரெல்லாம் பரண்டி வரா மச்சா ஒட்டு புட்டாம யாரும் இல்லார மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன்தான் பிறந்து வரணும் மாசு
டிபிள் பத்திரி சால் பத்திரி சல்பிலோ எவன்டா மேல எவன்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னாவே பாரு முடிஞ்ச வரைக்கும் அன்பச்சேரு தலையில் கொண்டாடும் ஜிசியே கொடுத்து அன்ப கொடுத்தா நடந்து வரா கேட்ட எல்லாம் கடந்து வரா வெடிய ஒண்ணு போடுதில்லால ஸ்லீவ சுட்டி வரா காலரத்தான் பெரட்டி வரா முடிய சிலிப்பி விட்டா ஏறு உள்ளார மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவதான் பொருள் வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் செப்பு முறையா உழணும் தன்னாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாதவங்க திமுறாம வாங்க கொள்பாடுவீங்க போட நிப்பாண்டா சொல்லாம போங்க சல்பிலோ பத்திரி சோழ பத்திரி சல்பிலோ பத்திரி சோழ பத்திரி சல்பிலோ பத்திரி சல்பிலோ சென்ட்ரல் கேட்டு ஆழ்வார்பேட்டை சென்ட்ரல் கேட்டு சல்பிலோ அக்கா கட்ட சல்பிலோ கடை தண்ணி தண்ணி சல்பிலோ செகண்ட் காட்டு ஃபர்ஸ்ட் காட்டு சல்பிலோ மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன்தான் பிறந்து வரணும் மாசு மரணம் தப்பு தரணும் செப்பு முறையா வந்து முழணும் படிந்தே ஏரியா ஒட்டுக்கிட்டு ஏரியா ஒட்டுக்கிட்டு வாரியா குத்தாட்டோ என்னோட ஆடரடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆடையாருடா அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி ஆத்தாடி ஆத்தா இதுக்கு முல்லாப்பு நான் சிவகாசி தானே கொடுத்த மத்தாப்பு கொட்டம்பக்கம் ஏரியா ஒட்டுக்கிட்டு வாரியா குத்தாட்டோ என்னோட ஆடரடியா check. सारो चंदम्मा मारो मंगम्मा मेरे चचम्मा चारो संगैया आरो मंदैया बागा उन्नरा ब्लैक लता टिकट दा வாங்கி பாக்கும் எந்த சனம் தான் ஹலோ டிக்கெட் விலை கேளுமா ஏழுங்க பட்ஜெட் தாங்காதம்மா உந்தன் பேரில் கோயில் உண்டா
அடியாத்தா எதுக்கு பொல்லாப்பே நாசி மகாசி தானே கொளுத்து மத்தாப்பே